வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர் உண்மையிலே ஒரு திறமையான அரசியல்வாதியா அல்லது வெறும் பேச்சுக்கு மட்டுமா என்பது பற்றித்தான் இன்றைய காணொளியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். பெற்ற தாய் ஒரு பிள்ளைக்கு கொடுக்கும் தைரியத்தை விட வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷனால் எதையும் சாதித்து காட்ட முடியும். அப்படி ஒரு தைரியத்தை தான் நாங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரியா? இதில் சிறுவர்கள், சிறுமிகள், அக்காமார், அண்ணாமார், அம்மாமார், அப்பாமார், தாத்தாமார், பாட்டிமார் எல்லாரும் அவருக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சரியா? அவரை அரசியலில் இருந்து துவள விடக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ நாங்கள் அரசியலுக்குள் அவரை இழுத்து விட்டோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஆதரவு இடையிறாது கொடுக்கணும். இதை எப்படி பிரிக்கலாம், தடுக்கலாம் என்று மற்ற கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள். என்னென்ன அவதூறு டாக்டர் மீது பரப்பலாம், மக்களை எப்படி நம்ப வைக்கலாம், என்னென்ன சூழ்ச்சி பரப்பலாம். இப்படி சூழ்ச்சிகளை நம்பி பிழைப்பு நடத்துகிற கூட்டங்கள் இதை செய்துகிட்டு கிடக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இது இன்றைக்கு நேற்று வந்த உறவல்ல. 5 வருடமாக நாங்கள் வைத்த உறவுகள். எம்பியாக வந்த பிறகு அல்ல, அதற்கு முதலே அவரை எங்களுக்கு தெரியும். மருத்துவராக முதல் வந்ததில் இருந்து மக்கள் செல்வாக்கு ஸ்டார்ட் ஆகிவிட்டதென்று தெரியாது போல. அதனால் என்ன பண்ணினாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணினாலும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்களுக்காக வந்திருக்கிற உங்கள் அர்ச்சனா டாக்டரை ஒரு நாளும் கைவிட மாட்டோம், கைவிடக்கூடாது. மக்கள் கூடவே நின்று கொண்டே இருப்போம் என்று மற்ற கட்சிகளுக்கு தெரியாமல் போச்சு. என்ன நிற்பீங்கள் இல்லையா? எங்களை நம்பித்தான் அர்ச்சுனா அரசியலுக்கு வந்தார். மக்கள் ஆதரவு தான் வாழ்நாள் பூர நன்றியோடு இருக்கிறார். வாழ்நாள் பூர அப்படிப்பட்ட டாக்டரை நாங்கள் ஒரு நாளுமே கைவிடக்கூடாது. சரியா? அவருக்கு நாங்கள் ஆதரவுகள் கொடுத்து கொண்டே இருக்கணும். டாக்டரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அரசியலில், அதாவது பொலிட்டிக்ஸ் என்றாலே பேசாதவன் நல்லவன் என்று எங்களை எல்லாம் நம்ப வச்சிட்டாங்கள். அதுதான் உண்மை. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தன் பேசாமல் இருந்தால், தவறுகளை சுட்டி காட்டாது இருந்தால், மக்களின் துன்பங்களை கண்டும் சொல்லாமல் இருந்தால் அது அரசியலா? சிந்திச்சு பாருங்க. அர்ச்சுனா எம்பி பேசுகிறதுக்காக பேசவில்லை, மக்களின் வழிகளை சொல்லுறார். சரியா? மற்ற அரசியல்வாதிகளைப் போல மக்களை நெருங்காது, போன் எடுத்தால் பதில் பேசாது, அவர்களின் வழிகளை நேரில் சென்று பாராது, அரைகுறையாய் போனில் கேட்டுவிட்டு தாம் சுய லாபத்துக்காக அரசியல் செய்யவில்லை. அப்படி அவருக்கு தேவையும் இல்லை. சரியா? டாக்டர் சுய லாபம் கருதி செய்யலை. இந்த அரசியலை முற்றிலும் மக்களுக்காகத்தான் செய்கிறார். சரியா? அடித்து வச்சு சொல்லலாம். அடுத்து அவர் சர்ச்சை எம்பி தானா? சர்ச்சைகள் நிறைந்த எம்பி தானா? அவர் பெயரே சர்ச்சை தானா? இது நல்ல அரசியல் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்கோ பார்ப்போம். சரியா? அவற்றை பெயரை கேட்டாலே சர்ச்சை தானா என்று பார்த்தா, சர்ச்சை யாருக்குத்தான் வராது? அமைதியாக இருந்தால், அதிகாரத்துக்கு அடிமையாக இருந்தால், எல்லாத்துக்கும் மாமான்று சொன்னால்
தலையாட்டினால் சர்ச்சை வராது. ஆனால் நியாயமாக பக்கம் சாராது பேசினால், கேள்வி கேட்டால், தவறுகளை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினால் சர்ச்சைகள் வருவது இயல்பு. சரியா? சர்ச்சை வந்து தவறு இல்லை, அது உண்மை பேசுகிறதோட விலை தான் சர்ச்சை. பார்த்தீங்களா? அடுத்து வந்து பார்த்தா அவர் ஒரு மருத்துவர். மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கலாமே, அரசியல் அவருக்கு எதுக்கு என்று கேள்வி கேட்கிறவர்களுக்காக நான் சொல்கிற பதிலை கேளுங்கோ. அவர் டாக்டர் ஆயே இருந்திருக்கலாம், என்னத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்தவர் என்று சிலர் கேட்கினோம். சரியா? அதுக்கு நான் இப்போ ஒரு பதில் சொல்கிறேன். சரியா? அருமையான நல்ல கேள்வி. ஒரு மருத்துவர் தினமும் நோயை மட்டுமில்லை, வறுமையை, அநீதிகளை, அமைப்பு கோளாறுகளை நேரிலே பார்க்கிறார். அதனால் மருந்து போதாது, அமைப்பு மாற்றம் அமைப்பு மாறணும், அவரை அரசியலில் பயணிக்க வைத்தது. இந்த உணர்வு அவரை அரசியலில் நிற்க வச்சது. சரியா? யாருடைய வற்புறுத்தலோ சுய லாபமோ பழி வாங்கலோ இல்லை. இதை தெளிவாக நாங்கள் விளங்கணும். அவரை பற்றி சும்மா குறை சொல்லக்கூடாது. சரியா? அந்த மருந்துகள் போதாமல் ஆஸ்பத்திரிகளில் மற்ற அமைப்பு மாறணும், சிஸ்டம் மாறணும். அடுத்தது அதுதான் இந்த உணர்வுகள்லாம் அவரை அரசியலில் பயணிக்க வச்சது. சரி, இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. அடுத்து சிலர் கேட்கினோம், அவர் பேசும் விதம் ரொம்ப கடுமையாக இருக்கிறது, இது தேவையா? அதாவது அவர் கடுமையாக பேசுகிறாரா, இது ஏன் என்று சிலர் கேட்கினோம். சரியா? அவைக்கு நான் சொல்கிறேன், வலி இல்லாதவங்க பேசுறது தான் மென்மை. வலியை நேரிலே பார்த்தவர்கள் பேசுகிறது உண்மை. ஐசியூவில் அழுகிற குடும்பம், மருந்து வாங்க பணமில்லாத அம்மா, உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள், இவைகளையெல்லாம் பார்த்த பிறகு மென்மையாக பேச முடியுமா? சிந்திச்சு பாருங்கோ. அவரின் குரல் கடுமை இல்லை, அது வலி நிறைந்த சமூகத்தின் குரல். பார்த்தீங்களா? மற்ற கேள்வி சிலர் கேட்கினோம், டாக்டர் மீது விமர்சனம் வாரது அவர் பாரம்பரிய அரசியல்வாதி இல்லை என்பதற்காகவா? பாரம்பரிய அரசியல்வாதி பேசினால் துணிவிருக்குமா? டாக்டர் பேசினா அகம்பாவமா? பழைய அரசியல்வாதிகள் கோபப்பட்டால் அது ஸ்ட்ராங்கா, டாக்டர் கோபப்பட்டால் அது அரோகண்டா. இந்த டபுள் ஸ்டாண்டர்டை டாக்டர் அர்ச்சனா நேரடியாக உடைத்து காட்டுறார். சரியா? அடுத்து அவர் செய்த சாதனை என்ன என்று மக்கள் கேட்கினார். அவர் சாதனை என்ன, பேச்சு தவிர என்று கேட்கலாம் நீங்கள். அரசியல் சாதனை காகிதத்தில் மட்டுமில்லை. சரியா? அவர் பேசப்படாத விடயங்களை பேசினார். பெண்கள் உரிமை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டினார். முக்கியமாக சுகாதார பிரச்சனைகளை மேடைக்கு கொண்டு வந்தார். சில நேரம் ஒரு குரல் 1000 தீர்மானங்களை விட சக்தி நிறைஞ்சது. சரியா? அடுத்தது நாங்கள் பார்த்தால், ஒரு எம்பி மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? நினைச்சு பாருங்க. ஒரு எம்பியண்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டுமா? சொல்லுங்க பாப்போம் என்ற கேள்வி கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். எல்லாருக்கும் பிடிக்கிற அரசியல்வாதி யாருக்குமே பயனில்லை. உண்மைதானே? உண்மை பேசுகிறவன், கேள்வி கேட்கிறவன், மாற்றம் கேட்கிறவன் எல்லாருக்கும் பிடிக்க மாட்டான். ஆனால் வரலாறு அப்படிப்பட்டவர்களைத்தான் நினைவில் வைக்கும். இதை நாங்கள் மறக்கக்கூடாது. விளங்கிச்சா?
அடுத்து சிலர் கேட்கினாம், இந்தளவு விமர்சனம் உள்ள ஒருவர் அரசியலில் நிலைக்க முடியுமா என்று கேட்கினாம். அதாவது ஒரு சிலர் டாக்டர்னா குறை சொல்கிறவ கேட்கினோம், இவ்வளவு விமர்சனங்களை வைத்துக்கொண்டு ஒருவர் அரசியலில் தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். அவர் வளருவார். ஏன்னா விமர்சனம் இருக்குதுன்று சொன்னால் அர்த்தம் அவர் தாக்கம் இருக்குன்னு தான் சொல்லணும். சரியா? அடுத்த கேள்வி, மக்கள் ஆதரவு உண்மையிலேயே டாக்டருக்கு இருக்கா என்று சிலர் கேட்கினார். அப்படி பார்த்தா இந்த வீடியோவுக்கு வரும் கொமாண்டுகளே பதில்கள். சரியா? பெண்கள், இளைஞர்கள், உண்மை அரசியலை விரும்புகிறவர்கள் அவரை கவனிக்கிறார்கள். மக்கள் என்று அமைதியாக இருக்கலாம், ஆனால் மறந்துட மாட்டாங்கள். டாக்டர் ஒவ்வொரு செய்கையையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரது கருத்துக்கள் எல்லாம் வரலாறாக போக வேண்டியது. சரியா? நான் ஏன் ஆதரவு கொடுக்கிறேன் ரஜி, இந்த விதி அரசியல் பார்வையை பற்றி சொல்கிறேன். ஏன் நான் டாக்டருக்கு ஆதரவு கொடுக்குறேன் என்றதை பூரணமாக ஒத்துக்கொள்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? சரியா? ஏன்னா அவர் 100% பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நேர்மைதான் முக்கிய காரணம் என்று சொல்கிறார். நடிக்க தெரியாது, அவருக்கு பயம் இருக்காது, சமரசம் இருக்காது. இதனால தான் நான் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன். நீங்களும் ஆதரவு என்றால் லைக் பண்ணுங்க. டாக்டர் அரசியலில் ஒரு டாக்டர் அரசியலில் ஒரு அல்ல, மக்களின் குரலாக வரும் மனிதர். அவர் மீது வரும் நேர்மைக்காக, துணிச்சலுக்காக இந்த வீடியோ ஆதரவு குரலாக பதிவு செய்கிறேன். சரியா? டாக்டர் அரசியல் ஒரு தனிப்புறவி அல்ல, மக்களின் குரலாக வரும் மனிதர். அவர் மீது வரும் நேர்மைக்காக, துணிச்சலுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம். சரியா? உண்மை பேசுகிற அரசியல்வாதியை ஒரு நாள் நாங்கள் துவள விடக்கூடாது. ஆதரவு கொடுக்கணும், கொடுத்து கொண்டே இருக்கணும். பயமில்லாத குரல்களை பலப்படுத்த வேண்டும். இன்று எல்லாருடைய மக்கள் மனங்கள்லேயும் இருக்கிறார் என்று சொன்னால் யாராலும் மறக்க முடியாது. டாக்டர் அர்ச்சுனா சிறுவர்களில் இருந்து வயது போனவ வர டாக்டர் அர்ச்சுனான்ற பெயரை தெரியாதவ யாராலும் இருக்க முடியாது. அப்படி அவர் நேர்மையாக, உண்மையாக, உள்ளபடி ஆதாரங்களோடு சொல்வதனாலான் மனங்களில் இடம் பிடிக்கிறார். சிலருக்கு வெளியால் சொல்ல துணிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் மக்கள் அமைதியாக இருந்தால் நினைக்கிறது அவரை பிடிக்காமல் இல்லை, அவர்கிட்ட நல்ல விஷயங்களை அமைதியாக இருந்து கண்காணிக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவருக்கு வாக்கு போட்டு அவருக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார்கள். இதுதான் உண்மை. அவர் அரசியலில் என்ன கிழிச்சார் என்று கேட்பவர்களுக்கு மாத்திரம் சொல்லுறார். சரியா? ஒரு சிலர் கேட்கணும், டாக்டர் என்ன கிழிச்சார் என்று கேட்குறவைக்குத்தான் இந்த பதில். மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்குறாரே, இது போதாதா? அச்சுறுத்தல்களுக்கும் அவதூறுகளுக்கும் பயப்படாது நியாயந்தானே பேசுவேன் என்று துணிவோடு நிற்கிறாரே, இது காணாதா? அவரை குறைத்து பேசுகிறவர்களுக்கு அவரது அரசியல் பாதைதான் பதில். அரசியல் அதிகாரம் இல்லை, அரசியல் சேவை என நிரூபித்தவர் டாக்டர் அர்ச்சனா. ஒன்று மட்டும் சொல்லுறேன், நியாயம் பேசுகிறவர்களுக்கு எப்போதும் ஆதரவு இருக்கும், மறுக்க முடியாது. எனக்கு சில நேரம் யோசனை வரும், டாக்டர் படிக்கிற காலத்தில் நித்திர முழிச்சு தன்னை வருத்தி படித்தது நிம்மதியாக மருத்துவராக இருக்கலாமென்று தானே. அது நடக்க காலம் விட்டதா? காலம் மக்களின் குறைகளை தீர்க்க வேணுமென்று அரசியலில் அனுப்பியது. நாங்கள்
ஆகிய மக்கள்தான் அவரை ஓட் போட்டு தெரிவு செய்தோம். ஓட் முடிவு வரும் வரை நாங்கள் பட்ட பாடு சொல்ல தேவையில்லை. டாக்டர் நினைத்தாரோ இல்லையோ, மக்களாகிய நாம் முழித்திருந்து அவருக்கு இடம் கிடைத்ததா என்று பார்த்து கொண்டிருந்தோம். டாக்டருக்கு கிடைத்து விட்டது, ஓட் கிடைத்து விட்டது என்று அறிந்த உடனே தான் உயிரே வந்தது எங்களுக்கு. அப்படி நாங்கள் விரும்பி அரசியலுக்குள் நுழைய வைத்தோம். அவரும் அர்ப்பணிக்கத் தொடங்கினார். சுய லாபமற்ற தன்னலமற்ற டாக்டர் அர்ச்சனாவின் அரசியல் பாதையில் நாமும் பயணிப்போம். ஆதரவு முழுக்க கொடுத்து பயணிக்க வைப்போம் என்று சொல்ல முடிகிறது. மேலும் சரியா, இன்றைக்கு டாக்டர் பாருங்கோ, அவரை இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று தெரியா, டாக்டர் நினைச்சா அவர் இப்போவோ அரசியலை விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது அவர் ப்ரைவேட் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த அரசியல் தனக்கு பிடிக்கல என்று சொல்லி ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அவர் டாக்டராக இருந்தால் மனுத்தியாலத்துக்கு உழைக்கலாம். அப்பேன் அவர் அதை செய்யாமல் அரசியலுக்கே ஏன் இருக்கிறார் தெரியும்? ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தாலே தெரியும், அலைச்சல், வேண்டத்தகாத வார்த்தைகள், விமர்சனங்கள், சர்ச்சைகள், தனிப்பட்ட தாக்குதல்கள் இவையெல்லாம் வரும். ஒரு மனிதன் அரசியலுக்கு நுழைகிறானண்டா. அப்படி இருந்தும் டாக்டர் அரசியலுக்கு நிற்கிறாரண்டா ஒரே ஒரு காரணம்தான், இந்த மக்கள் பாவம், மக்களுக்கு உரிமையை பெற்று கொடுக்க வேண்டும். எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் யோசித்தபடியால் தான். சரியா, இன்றைக்கு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கிறதுகள் கொஞ்சமாவது கிடைக்குது. பாராளுமன்றத்தில் கத்தி உறக்க அரசாங்கத்துக்கு சொல்லி எங்களோட குறைகளை எடுத்து சொல்கிறபடியாத்தான் கொஞ்சமாவது தமிழனும் இருக்கிறான்ட்டு சிங்களச்சனம் நினைச்சு பார்வை திரும்பி இருக்கேன். இதையெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடாது. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாரும் சொல்லினமெண்டு நாங்கள் விமர்சனம் வைக்கக்கூடாது. ஏன்னா நாங்கள்லானே டாக்டருக்கு வாக்களித்த நாங்கள் டாக்டர் தேவையன்று தானே. ஆனால் அவர் ஏமாத்தினார். அந்த நாங்கள் போட்ட வாக்குக்காக இறுதி வர விசுவாசத்தோட எங்களுக்கு சேவை செய்கிறார். என்ன இன்றைக்கு காரநகர்லையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது. அங்கே பாருங்க, டாக்டர் என்ன வடிவாக அந்த மக்களோட கருத்தை என்ன வடிவாக கேட்டு நல்ல வடிவாக கொண்டு நடத்தினாரா. அவர்கிட்ட இந்த அரசாங்கம் இந்த பொறுப்புகளை வடிவாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த தலைமை தாங்கிற பொறுப்புகளை நல்ல வடிவாக டாக்டர் இளமையும் இருக்குது, துடிப்போட வடிவாக முறைய பிரச்சனைகளை தீர்த்து என்ன செய்யணுமோ செய்து கொடுப்பார். இப்படியான நல்ல ஒரு ஆளை அரசாங்கம்தான் சரி தவற விட்டாலும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு அவர் தேவைன்றதில் நாங்கள் எள்ளளவும் பின்வாங்கக்கூடாது. சரியா, ஏன்னா அவருக்கு விமர்சனங்கள் வருது என்று சொன்னாலே அது நல்லதுக்கு. அவர் முன்னேற்ற பாதையில் போகிறபடியா மற்ற கட்சிகள் குழப்பினம் என்ன அவரை. அதுக்காக இல்லை நாங்கள் டாக்டரை இல்லை அந்த விட மாட்டோம். நாங்கள் பிடித்த பிடி தானே. எப்படியும் டாக்டர் நாங்கள் ஒரு இல்லை அடுத்த முறை அரசியல்லையும் அவரை நிற்க வைக்கணும். மாகாண சபை என்ற ஒன்று நடந்தால் அதில் டாக்டரை நாங்கள் முன்னிறுத்தியே தீரணும். டாக்டர் நினைக்கிறாரோ இல்லையோ, நாங்கள் நினைச்சிருக்கிறோம் கொஞ்சம் பேர் டாக்டரை முன்னுக்கு நிறுத்தியே தீரணுமெண்டு. என்ன கதைச்சாலும் எங்களுக்கு உண்மைதான் தேவை. இப்போ பாருங்கோ, நான் சொல்கிறேன், இந்த டாக்டருக்கு பின்னுக்கு நிற்கிற ஆக்கள இயல்புகளை பாருங்க. சரியா, டாக்டரை பிடித்து நிற்கிற மக்கள், அதாவது முக்கால்வாசி பேருக்கு டாக்டரை பிடிக்குது, கால்வாசி பேருக்கு பிடிக்க இல்லை. சரியா, இந்த டாக்டரை பிடிச்சிருக்கிற ஆக்கள இயல்புகளை நீங்கள் பார்த்தீங்கண்டா அத்தனை பேருமே நேர்மை பேசுகிற ஆக்களாக இருக்கும், உண்மையை விரும்புகிறவே ஆக்கும். அந்த பொய் பித்தலாட்டம் இல்லாதவர்கள், அநீதிகளை கண்டு பொங்கி எழுகிறவையும்
ஒரு அநீதி தாங்கள் மற்றவைக்கு செய்யக்கூடாதென்று மனதால் நினைக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த டாக்டருக்கு பின்னுக்கு ஆதரவாக நிற்கிற கூட்டம் அண்டா இவர்கள்லாம். உண்மை பேசுகிறவ மட்டும்தான் டாக்டரோடு இருப்பினான். பித்தலாட்டம், ஊழல், கொலை, கொள்ளை, ஏமாற்று, மற்றது அநியாயங்கள் மற்றவைக்கு செய்கிறவர்கள் எல்லாம் வேறு கட்சியில் நிற்பினான். இதுதான் உண்மை. சரியா? நேர்மையான ஆக்கள் எல்லாம் ஊசி கட்சியோடு நிற்பினான். மிச்ச எதிராக இருக்கிறவையெல்லாம் மற்ற கட்சிகள். சரியா? அந்த கொஞ்சம் பேர் கத்தினம் பண்ணுறதுக்காக எங்களோட உண்மைகளை நாங்கள் தோற்க விடக்கூடாது. இப்போ டாக்டர் தான் இதுவரை நாங்கள் பார்த்த அரசியல்வாதிகள்லேயே நீதியாக, நியாயமாக, நடுநிலைமையாக, உண்மை எங்கே தேவையோ அந்த இடத்துல குரலை உயர்த்தி எங்களுக்காக வாதிடுற ஒரு தமிழன் என்ன. ஆகையால் வேறு யாரும் இதுவரை அப்படி நாங்கள் ஒருத்தரையும் பார்க்கவில்லை. அதுதான் உண்மை. அதனால தான் அன்றைக்கு டாக்டரை நாங்கள் முன்னே நிறுத்தணுமென்று நினைக்கிறோம். இதை நீங்கள் பிள்ளையாக விளங்கக்கூடாது. டாக்டரும் இன்னும் தெரியுமா பழக்கமான்னு கேட்டால் இல்லை. அவரை ஹாஸ்பிட்டலில் இருக்க தான் நாங்கள் எல்லாம் பார்த்து நாங்கள் டாக்டர் என்ன நாங்கள் ஒரு 200-250 பேர் மும்முரமாக நிற்கிறோம். டாக்டரை அரசியலில் இருந்து விலக விடாமல் என்னோட தான் 250 பேர் நிற்கிறோம்டா. இப்படி எல்லாரும் அவருக்குரிய ஃபேன்ஸுகள் எல்லோரும் நிறைய பேர் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையோட. எல்லாற்ற கொள்கையும் நாட்டுக்கு உண்மையான ஒரு மனிதர் தேவை. அநீதிகள் இருக்கக்கூடாது. சரியா? சிலர் அந்த அநீதி உள்ளவ தான் துள்ளி கொண்டிருக்கணும் டாக்டருக்கு எதிராக. அவ என்ன சொன்னாலும் நாங்கள் தளம்ப மாட்டோம். ஏனண்டா சரி ஆக்டியன் கதை கேட்டு நாங்கள் போகிற ஆக்கள் இல்லை. இந்த மக்கள்ன்றவ மக்களுக்கு நல்லா தெரியும் யார் தேவை நாட்டுக்கு, யார் தலைமைத்துவம் யாருக்கு கொடுக்கணுமென்று எங்களுக்கு நல்லாயே தெரியும். இதில் என்ன சொன்னாலும் சரியா நாங்கள் கேட்குற ஆக்கள் இல்லை. மற்றது மற்றவை எல்லாரும் யூடியூப் தளம் திறக்கிறது என்னென்ன நோக்கத்துக்கு திறக்கினமோ தெரியாது. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த தளம் திறந்ததுன்ற முதல் காரணமே நேர்மையான ஒரு மனிதரை உலகுக்கு அதாவது வெளிச்சம் போட்டு வெளியில் காட்டணும் என்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. சரியா? வேறு எந்த யார் உண்மையாக செயற்படினமோ அவைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமென்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த தளம் திறந்தனா. சரியா? என்னை பற்றி தெரிஞ்சவைக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு ஒன்றும் செய்யலாது. நான் என்ன செய்கிறேன் என்றது தெரிஞ்சவைக்கு தெரியும், தெரியாதவர்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஆகையால் நீங்கள் எப்படி என்ன சொன்னால் என்ன, இந்த பாதம் உண்மையான ஒரு ஆளை நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு கொண்டு வரணும். இதுதான் எந்த விருப்பம். சரியா? டாக்டர் சில நேரத்தில் அவரை நீங்கள் இப்படித்தான் குறை சொல்லி விட்டாலும் ஒரு 120% பேர் அவரை விமர்சித்து அவரை நீங்கள் துவள்ற மாதிரி விட்டாலும் நாங்கள் கொஞ்சம் பேர் அவரை துவளாமல் பார்த்து கொண்டிருப்போம். சரியா? அதை நினைச்சு கொள்ளுங்கோ எதிராளிகள். சரியா? என்ன சொன்னாலும் டாக்டர் உண்மைதான் எங்களுக்கு தேவை. அவரை நாங்கள் அரசியலில் பயணிக்க வைப்போம். சரியா? இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தந்தால் தாருங்கள். அது எங்களுக்கு ஊக்கமாக இருக்குது நாங்கள் அடுத்த காணொளி போடுவதற்கு. சரியா?